வணக்கம் கும்பராசி அன்பர்களே. எதையும் உள்ள வைத்து வெளியில் காட்டிக்கொள்ளாத அழகான ஒரு நோக்கம் கொண்டவர்கள். நண்பர்களையும் பகைவர்களையும் பக்கத்திலே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க யார் என்ன ஆக்டிவிட்டிலாம் எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும் தான், உன் ஜாதகமே என் கையில் தான் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுப்பீங்க. அவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க. அதை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவனை டீல் பண்ணுறதுல கில்லாடி நீங்கள். அப்படி கரெக்டாக திறனாய்வு செய்தனால்தான் உங்களுடைய ராசியை குரு பார்க்கும்போது இந்த சூழ்நிலை அழகாக புரிகிறது. உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்குது. லாபஸ்தானத்தையும் பார்ப்பதனால எதை நம்ம புரிந்து கொண்டோமோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் லாபம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் கரெக்டாக நண்பனும் பகை போல் தெரியும் அப்படின்னு புரிந்து கொண்டு அதை கண்ட பார்த்து வச்சுக்கிறீங்க. பகையும் நண்பன் போல் தெரியும்னு புரிஞ்சுட்டு அவனை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் வச்சுருக்கீங்க. இதனால் தான் லாபத்தை பெருக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் 5ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சூரியன் போவது கொஞ்சம் மனசில் கிளேசத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் வழியிலே சில செலவுகளும் சில நோய்கள் விஷயமாக மருத்துவம் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த 5ஆம் இடத்திலேயே ஏற்கனவே குரு உட்கார்ந்திருக்கிறார். அவர் 11ஆம் இட பார்வையாக தன்னுடைய தனுசு ராசியை பார்க்கிறார். மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் பார்க்கிறார். அதனால் ஓரளவுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி விடுவார். எந்த செலவையும் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நார்மலாக சனி பகவான் அமர்ந்து விட்டாலே சொல்லுவோம், சார் கொஞ்சம் படுத்துறாரு சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு இச்சி இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம். எல்லாம் தன்னிறைவு அடைந்து விட்டவங்க ஒரு வார்த்தை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, வீட்டில் அவங்களுக்கு காலில் முடியலைங்க, இவங்க போனாங்க அவங்களுக்கு வயிற்றில் பிரச்சனைங்க, இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. பணமும் அப்படி தான். ஃபண்ட் ஃப்ளோ பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் தடைப்பட்டு தான் வருது. வியாபாரமும் விட்டுடலாமான்னு தோணுதுங்க, ஆனால் விட முடியாது, வேறு என்ன வேலை பார்க்குறது, அதனால் போயிட்டுருக்குறேங்க அப்படின்னு வேலையும் ஆகும் வியாபாரமாகும். இதே வந்து கம்பல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மனதில் பெரிய சந்தோஷம் இல்லாமல் ஆனால் சந்தோஷம் இருக்கிற மாதிரி வெளியில் உள்ளே அழுது வெளியில் சிரித்து காட்டிக்கிற மாதிரி போயிட்டுருக்கிறீங்க. இங்கே ஒவ்வொரு ராசியிலேருந்து 3ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ளார் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அனாவத்மாக எல்லா விஷயம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறார். இவரை பிடிச்சிட்டா நமக்கு நல்லதுன்னு தெரியுது. பிருகு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ரேவதி நட்சத்திரத்தோடு இருக்க போகிறார். அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கோயில் இல்லை மாரியம்மன் கோயில் அது மாதிரி கோயில் இருந்துன்னா அமைதியாக போங்க. தாயே நீயே கதின்னு அவள் காலில் விழுந்துருங்க. அவள் காலில் விழுந்து அவளே சரணாகதின்னு உட்கார்ந்துன்னு வச்சுங்களேன், நல்லதே நடக்க போகிறது. அப்போது தாயுடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான துயரும் கிடைப்பதற்காக இந்த பிருகு ரேவதியை பயன்படுத்தி கொண்டீர்களானால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்கும். புதிய மக்கட்பேருக்கு எதிர்பார்த்திருக்கிற மக்கட்பேர் கிடைக்கும். மனை வாசங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதொரு வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.